யாருடா நீ? பார்க்கறதுக்கு கொத்தரங்காய்க்கு கையும் காலும் முளைச்ச மாதிரி இருக்கிற, ஆனா இந்த ஆட்டம் ஆடுற என்று மனதிற்குள் நினைத்து ஆகாஷை எரிக்கும் பார்வை பார்த்தவன் எதுவும் பேசாது நேராக சென்று சேர்மேன் சீட்டில் அமர்ந்தான் விக்ரம். அங்கிருந்த அனைவருக்கும் அவனது இந்த செயல் ஆச்சரியமாக இருந்தது. இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா, நாம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம நெக்ஸ்ட் லீடா முடிவு பண்ணிருக்கிற ஆகாஷ் இவ்வளவு தூரம் சொல்லியும் இவன் அவர் பேச்ச மதிக்காம போய் டைரக்டா சேர்மேன் சீட்ல உட்காருவான் என்று கோபமாக தங்களுக்குள் முணுமுணுக்க அங்கிருந்த அனைவரையும் பார்த்து சிரித்த விக்ரம், ஆமா, நீங்க எல்லாரும் அந்த லத்தீன் ஃபேமிலிக்கு எத்தனை ரூபாய்க்கு வேலை போயிருக்கீங்க என்று கேட்டான். அதை கேட்ட ஆகாஷ் முகம் சுளித்து, என்ன பேசுற விக்ரம்? நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா? நாங்கெல்லாம் எதுக்கு அந்த லத்தீன் குரூப்ஸுக்கு வேலை போக போறோம்? நாங்க எல்லாருமே நம்ம மனோகர் குரூப்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு ஆசையோட இந்த கம்பெனிக்கு உண்மையா இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ். அதை ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுக்க. நீ நம்மளோட மனோகர் குரூப்ஸ் அந்த லத்தீன் குரூப்ஸோட ஒன்னா சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம கம்பெனி ஹை லெவலுக்கு போகும். அது மட்டும் இல்லாம நமக்கு அவங்களோட ஹெல்ப் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளால நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். பிகாஸ் நாம இப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கோம். அதை புரிஞ்சுக்கோ. அதை விட்டுட்டு தேவையில்லாம நாங்க லத்தீன் குரூப்ஸுக்கு விலை போயிட்டோம் அது இதுன்னு நீயா உன் கற்பனைக்கு வாய்க்கு வந்த எதையும் பேசிக்கிட்டு இருக்காத என்று காரசாரமாக சொன்னான் ஆகாஷ். இங்க பாரு மேன், நாம இப்படி அந்த லத்தீன் குரூப்ஸுக்கு அகைன்ஸ்டா பேசிட்டே இருந்தோம்னா இன்னைக்கு அங்க ஹாஸ்பிட்டல்ல நந்தகுமார் ஒரு பெட்ல படுத்திருக்கிறாரு. நாளைக்கு அவர் கூட நீ எல்லாரும் போய் அவர் பக்கத்துல இருக்கிற பெட்ல படுத்துக்கணும். இல்லையா ஸ்ட்ரைட்டா பரலோகம் கூட போக சான்ஸ் இருக்கு. இதுக்கு நம்ம அந்த லத்தீன் குரூப்ஸோட சேர்ந்துக்கிறதே நல்லதுதான் என்று இன்னொருவர் சொன்னார். இங்க பாரு விக்ரம், உனக்கு இந்த பிசினஸ் நாலேஜ் எல்லாம் சுத்தமா கிடையாது. இன்னும் சொல்ல போனா பிசினஸ்னா என்ன அப்படின்னு பேசக்கூட தெரியாத ஆளுதான் நீ. பிஸ்னஸ்னா என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எங்கிருந்து பண்ணணும், எந்த டைம் எந்த சைடு இருக்கணும், இது எல்லாத்தையுமே இன்ச் பை இன்ச் ஃபாரின் போய் படித்து மாஸ்டர் டிகிரி எல்லாம் முடித்து இங்கே வந்து இந்த சீட்டில் உட்காந்துருக்கிற எங்களுக்கு தான் அது என்னன்னு தெரியும். அப்படிப்பட்ட எங்களுக்கு நீ எல்லாம் வந்து கைட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது என்று ஆகாஷ் அவனை பார்த்து கிண்டலாக சொல்ல, அவனை மேலும் கீழும் பார்த்து நக்கலாக சிரித்தவன் அங்கு இருந்த அனைவரையுமே அதே சிரிப்பு பார்வையுடன் பார்த்துவிட்டு, அந்த லத்தீன் குரூப் எவ்வளவு கிரிமினலான ஆளுங்க, அவங்க பிளான் என்ன எதுன்னு முழுசா தெரிஞ்சிக்காம இவங்க அந்த லத்தீன் குரூப்ஸ் கூட சேர்ந்தா மட்டும்தான் வேர்ல்டு சிட்டி ப்ராஜெக்டை நல்லபடியா ரன் பண்ணி சக்சஸ் பண்ண முடியும்னு பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நினைச்சாலே எனக்கு சிரிப்பு தான் வருது என்று தனக்குத்தானே நினைத்தவன் அவர்களை பார்த்து, இங்க பாருங்க, உங்களோட எல்லாம் அதிகமாக பேசி என் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் அதுக்கு மட்டும் உண்மையை சொல்லுங்க. நீங்கள் எல்லாருமே நாம கண்டிப்பாக அந்த லத்தீன் குரூப்ஸோட ஒத்துழைக்கணும்னு நினைக்கிறீங்களா என்று திட்டவட்டமான முடிவை கேட்டான். நிச்சயமா, இங்க இருக்கிற எல்லா டைரக்டர்ஸும் அந்த முடிவில் தெளிவாக இருக்காங்க. நானும் ரொம்ப தெளிவாக இருக்கேன். லத்தீன் குரூப்ஸோட சேர்ந்து நம்ம மனோகர் குரூப்ஸோட வளர்ச்சிக்கு வேலை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மனோகர் குரூப்ஸுக்கு லத்தீன் குரூப்ல இருந்து ஒரு டைரக்டிங் பர்சனை கொண்டு வரணும். இதுதான் எங்க முடிவு. ஸோ இந்த முடிவை பற்றி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு நந்தகுமார் கிட்ட போய் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் என்று சொன்னான் ஆகாஷ். ஆமாம் ஆகாஷ், நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு. நீங்கள் தான் எங்கள் முடிவுப்படி இனிமேல் நீங்கள் தான் எங்களோட லீட். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தான் நாங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ண போகிறோம். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று அந்த டைரக்டர் கூட்டத்தில் இருந்த ஒருவன் சொன்னான். இன்னும் எத்தனை நாளைக்குடா நீங்கள் இதே மாதிரி உங்களுக்காகவும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் அந்த லத்தீன் குரூப்ஸ் பின்னாடி நாய் மாதிரி ஓட போறீங்க? அவங்கள பார்த்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பயமா என்ன என்று சிரித்து கொண்டே நக்கலாக கேட்டான் விக்ரம். அவனது இந்த வார்த்தை அங்கிருந்த அனைவரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. என்ன சொன்ன? இப்ப நீ என்ன சொன்ன என்று ஒரு பெண் மிகவும் ஷாக்கிங்காக அவனை பார்த்து கேட்டாள். அவளது முகம் மட்டும் இல்லை, விக்ரம் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்ட பின்பு அங்கிருந்த அனைவருக்கும் ஷாக்காகத்தான் இருந்தது. இவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் என்ற கேள்வி அனைவரது மனதிற்குள்ளும் இருந்தது. காரணம், சில நாட்களுக்கு முன்பு தங்கள் நிறுவனத்துடன் சேர்ந்து கொள்ளுமாறு மனோகர் குரூப்ஸில் உள்ள ஷேர் ஹோல்டர்ஸை லத்தீன் குரூப் வற்புறுத்தியது. ஆனால் யாரும் கேட்பதாக இல்லை. உடனே அவர்கள் பேச்சுக்கு கட்டுப்படாதவர்களை அவர்களது குடும்பத்தில் உள்ள குழந்தைகள், மனைவி என அனைவரையும் கடத்தி மிரட்டிதான் அவர்களை இந்த முடிவிற்கு ஏற்றுக்கொள்ள வைத்திருந்தனர். அங்கிருந்த அனைவரது முகமாற்றத்தையும் பார்த்த ஆகாஷ், இவன் என்ன எல்லார் மைண்டையும் இப்படி ஏதேதோ பேசி டைவர்ட் பண்ணிடுவான் போலயே, இப்படியே விடக்கூடாது, அது தப்பாச்சே என்று யோசித்தவன் வேகமாக விக்ரம் பக்கம் திரும்பி கோபமாக, நான்சென்ஸ், என்னடா நீ ஏதேதோ பேசி எல்லாரோடைய மைண்டையும் டைவர்ட் பண்ணி திருட்டுத்தனம் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா இடியட்
என்று அவன் சிறிது பதட்டத்துடன் அவனை மிரட்டினான். அவனது பதட்டமே ஆகாஷ் மீது தவறு உள்ளது என்பதை விக்ரமிற்கு தெளிவாக படம் போட்டு காட்டிவிட்டது. அவனை பார்த்து சிரித்தவாறு கால் மேல் கால் போட்டு அமர்ந்தவன் அவர்கள் அனைவரிடமும், அந்த லத்தின் குரூப்ஸை பார்த்து பயப்படுற உங்களுக்கு என்ன பார்த்து பயம் இல்ல தானே என்று சொன்ன விக்ரம் ராக்கெட் ராஜாவை கண் சைகையால் ஏதோ சொல்ல, ஓகே சார் என்று சொன்ன ராக்கெட் ராஜா தனது கையில் இருந்த பிரீஃப் கேஸை திறந்து அதிலிருந்து சில பேப்பர்ஸை எடுத்து அதில் மனோகர் குரூப்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸின் அந்தரங்க ரகசிய தகவல்களும் அதை வைத்து லத்தின் குரூப்ஸில் அவர்களை மிரட்டும் பதிவுகளும் இருந்தது. இது அனைத்தையும் பிளாக் ஹாக் டீமிடமிருந்து ராக்கெட் ராஜா கலெக்ட் செய்திருந்தான். அதை அவனிடம் நீட்ட அந்த டீடைல்ஸை அங்கிருந்த மிகப்பெரிய மேஜை மீது வைத்த விக்ரம், ஒரு நிமிஷம் எல்லாரும் பாருங்க என்று கூலாக சொன்னவாறு சிகரெட்டை பற்ற வைத்தான். அதில் இருந்த டீடைல்ஸ் அனைத்தையும் பார்த்த பின் அவர்களது அடிவயிற்றில் பயம் புலியை கரைக்க ஆரம்பித்தது. அவர்களை பார்த்து சிரித்துக் கொண்டே தனது தொண்டையை கனைத்த ராக்கெட் ராஜா கர்ஜனையோடு குரலோடு, என்ன இங்க இருக்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்களா? இதுல இருக்கிற விஷயம் எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு உங்க முடிவு என்னன்னு சொல்லுங்க டைரக்டர்ஸ் என்று சொல்ல அவர்கள் அனைவரும் தங்கள் மனதிற்குள், அடக்கடவுளே இதுல என்ன எல்லா டீடைல்ஸும் இப்படி புட்டு புட்டு இருக்கு, இது எல்லாமே வெளியே வந்துச்சுன்னா நம்ம லைஃப் மொத்தமாவே ஸ்பாயில் ஆயிடுமே. ஆமா, லத்தின் ஃபேமிலி கிட்ட இருந்து இந்த டீடைல்ஸ் எல்லாமே இவங்க கைக்கு எப்படி வந்துச்சு என்று குழப்பத்துடன் ராக்கெட் ராஜாவை பார்த்தவர்கள் அடுத்த வார்த்தை பேசுவதற்கு தங்கள் வாயை திறக்கவே இல்லை. ஆனால் ஒருவனோ கை கால்கள் நடுங்கியபடி தனது நெற்றியில் வடிந்த வியர்வையை துடைத்து கொண்டு பயம் கலந்த குரலோடு ராக்கெட் ராஜா முன் வந்து நின்று, உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கிருந்து கிடைச்சது என்று கேட்க, நீங்கெல்லாம் அந்த லத்தின் குரூப்ஸ் கிட்ட என்ன மாதிரி ரகசியத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அவங்க பின்னாடி நீங்க நாய் மாதிரி போய் உங்க லைஃபை ஸ்பாயில் பண்ண நினைக்கிறீங்களா? இதை நினைச்சு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லைல்ல? இங்க பாருங்க, நந்தகுமார் இந்த கம்பெனிக்கு மட்டும் மெயின் பர்சன் கிடையாது, ஹோல் இந்தியாவிலேயே அவர் முக்கியமான ஒரு பர்சன். அப்படிப்பட்ட ஒருத்தரை நீங்க அந்த லத்தின் ஃபேமிலிக்காக அவமானப்படுத்த நினைக்கிறீங்களா? நீங்க இப்ப எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சமாச்சும் அதை பத்தி யோசிச்சு உங்க மேல இருக்கிற தப்பை ரியலைஸ் பண்ணுங்க என்று அவன் கூறினான். ராக்கெட் ராஜா அவர்களுக்கு உண்மை என்ன என்பதை புரிய வைத்ததாலோ இல்லை அவர்களை பற்றிய விவரங்கள் அந்த பேப்பரில் மிக தெளிவாக இருக்கும் பயத்தாலோ என்னவோ தெரியவில்லை. அவர்கள் அதன் பின் ஏதும் பேசாது அவன் சொன்னதை பற்றி சிறிது யோசித்து பார்க்க ஆரம்பித்தனர். லத்தின் குரூப்ஸ் மிக திறமையாக மனோகர் குரூப்ஸின் இயக்குநர்களுக்கு எதிராக அனைத்து அந்தரங்க ஆவணங்களையும் கலெக்ட் செய்து அவர்களை பிளாக்மெயில் செய்து தங்கள் கைவசப்படுத்தியதை பற்றி தகவல் பிளாக் ஹாக் டீமில் இருந்து கிடைத்ததும் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ராக்கெட் ராஜா உடனடியாக விக்ரமிடம் இதையெல்லாம் சொன்னான். இந்த மாதிரி பயங்கரமான ஒரு டீட்டெயில்ஸை கையில வச்சுக்கிட்டு பிளாக் ஹாக் மாதிரி ஒரு டேஞ்சரான ஆளை கூட்டிட்டு வந்து மிரட்டுனா இவங்கெல்லாம் நார்மலான பீப்புள், இவங்க எப்படி சமாளிப்பாங்க? அதுவும் ஒத்துக்கிட்டா பணம் தரணும்னு சொன்னா அதுக்கு மேல அவங்களால என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா அவங்க பேச்சை தானே கேட்க நினைப்பாங்க என்று விக்ரம் ராக்கெட் ராஜாவின் காதுக்குள் முணுமுணுத்தான். இந்த டாக்குமெண்ட்ஸை எல்லாம் பார்த்த அவர்கள் அனைவருக்குமே ஏதோ கசப்பான ஒரு உணவை சாப்பிட்டது போல இருந்தது. அதன் பின் தாங்கள் செய்ய இருந்த தவறுகளை உணர்ந்தவர்கள் அதை பார்த்து, எங்களை மன்னிச்சிடுங்க, அவங்க எங்களை மிரட்டினது உண்மைதான், அந்த பயத்தில் தான் நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், மற்றபடி உங்களை எதிர்க்கணும் அப்படின்ற நினைப்பு எங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை என்று தனது நெஞ்சை பிடித்தவர் கண்களில் கண்ணீர் வடிய ஒரு டைரக்டர் சொன்னார். அவர் முன் இருந்த டீட்டெயில்ஸில் அவர் தொழில் சம்பந்தமான அனைத்து வணிக ரகசியங்களும் இருந்தது. ஒருவேளை அந்த பேப்பர்ஸ் வெளியே வந்தால் அவரது கம்பெனிஸ் முற்றிலும் திவாலாகிவிடும். அது மட்டும் இல்லாமல் லத்தின் குழுவை போல ராக்கெட் ராஜா யாரையாவது ஒருவரை வைத்து தன்னை கடத்தி சென்று கொலை செய்து விடுவாரோ என்று பயம் கூட அவரது மனதிற்குள் இருந்தது. ஆமா மிஸ்டர் விக்ரம், அவர் சொல்றது உண்மைதான். அந்த லத்தின் குரூப்ஸ் எங்களை மிரட்டினாங்க, அதனால தான் நாங்கள் இப்படி பண்ண வேண்டியதா போச்சு. இப்போ எங்க தப்ப நாங்களே ரியலைஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க, நீங்க சொல்றத கண்டிப்பா நாங்க உங்களை ஃபாலோ பண்றோம் என்று ஒரு பெண் அவனிடம் சொன்னாள். இப்போ நீங்க இருக்கிற இந்த முடிவுல கான்ஃபிடென்ட்டா உறுதியா இருந்தீங்கன்னா லத்தின் குரூப் மாதிரி கேவலமான பிஹேவியர் உள்ள கம்பெனிஸை என்ன வேணும்னாலும் பண்ணி அழகா அவங்களை இங்கிருந்து அடிச்சு துரத்தலாம். அவங்கள வெளியே அனுப்பிட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி, நம்ம நாடு, நம்மளோட மனோகர் குரூப்ஸு, இது எல்லாமே ரொம்ப சேஃப் என்று விக்ரம் சொல்ல, நீங்கள் சொல்கிறது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு விக்ரம் சார், கண்டிப்பாக இது நிஜமாகணும், அதுக்காக நாங்கள் உங்கள் பின்னாடி கண்டிப்பாக இருப்போம்
என்று ஒரு டைரக்டர் சொல்ல மற்ற அனைவரும் அவரது பேச்சை ஆமோதித்தனர். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஆகாஷுக்கும் ராக்கெட் ராஜா அவனை பற்றி கொடுத்த டாக்குமெண்ட் ஆரம்பத்தில் மனதிற்குள் பயத்தை ஏற்படுத்தினாலும் ஒரு கட்டத்திற்கு மேல் லத்தீன் குரூப்பிடம் இருந்து கிடைத்த சன்மானத்தின் பேராசையால் இந்த டாக்குமெண்ட்ஸ் இவன் கைக்கு எப்படி வந்துச்சு, ஏதேதோ காட்டி இங்கிருந்த எல்லாரையுமே டைவர்ட் பண்ணி மறுபடியும் அவங்க பக்கம் இழுக்க ஆரம்பிக்கிறானே என்று யோசித்தவன், இங்க பாருங்க, நீங்க எடுக்கிற முடிவு ரொம்ப தப்பானது. இப்போ நம்ம லத்தீன் குரூப்ஸோட பாதி படகுல ஏறி போயிட்டோம். இப்ப திடீர்னு மறுபடியும் பின்வாங்கினா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த டீட்டெயில்ஸ்ல இருக்கிற விஷயம்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. இதை அசால்ட்டா நாமளே சமாளிக்க முடியும். ஒண்ணுமில்ல, இந்த விஷயத்தை மட்டும் கிளியர் பண்ண சொல்லி அவங்க கிட்டயே நம்ம ஹெல்ப் கேட்டோம்னா அவங்க உடனே நமக்கு இருக்கிற இந்த ப்ராப்ளமை சரி பண்ணிடுவாங்க. ஏன்னா அதுக்கான பலம் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா அதை பத்திலாம் அவங்கள ரியலைஸ் பண்ண விடாம இந்த விக்ரமும் ராக்கெட் ராஜாவும் ஏதேதோ பேசி உங்க மனசை குழப்பி விட்டு ரொம்ப பெரிய பிரச்சனைக்குள்ள தள்ள பாக்குறாங்க. சோ கொஞ்சம் நல்லா யோசிச்சு முடிவெடுங்க என்று சொன்னவன் விக்ரம் பக்கம் திரும்பி, நீ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கிருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்த அதெல்லாம் தெரியாது. ஆனா நீ போட்டுக்கிட்டு இருக்க அந்த போலி டிராமா எதுவுமே பழிக்கவே பழிக்காது. நீ என்ன பண்ணாலும் இவங்க எல்லாரும் லத்தீன் குரூப்ஸோட ஜாயின் பண்றத தடுக்கவே முடியாது என்று சொல்லி தனது டையை சரி செய்தவன் அவனை பார்த்து ஏளன சிரிப்பு ஒன்று சிரிக்க தனது சேரில் இருந்து எழுந்த விக்ரம் நேராக அவன் அருகில் சென்று அவன் கன்னத்தில் பலார் பலார் என 2 முறை அறைந்தான். அவன் அறைந்ததில் 2 சுற்று சுற்றி கீழே விழுந்த ஆகாஷ் வழியில் அலறியவாறு தனது உதட்டில் வழிந்த ரத்தத்தை துடைத்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.